ஓகே. சமீபமாக கூடுதலாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் போகிற போது பிள்ளைகளை அழைத்து வந்து பேசுகிறப்ப பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் நம்பிக்கையாகவே இருக்க மாட்டேங்கிறான், கான்ஃபிடென்ஸே இல்லைன்னு. சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் இருக்குது, புத்தகங்களில் கூட மோட்டிவேஷன் புத்தகங்கள்லாம் அதிகமாக விற்பனையாகிறது. ஆனால் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள்? மனிதரை எதிர்கொள்வதில் நம்பிக்கையின்மை, சின்ன சவால்களை எதிர்கொள்வதில் நம்பிக்கையின்மை, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்துடுமோங்கிற பயம், வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிற பயம், தூங்கும்போது கடவுளே நாளைக்கு நல்லபடியாக விடியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு நிறைய பேர் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்கள்ட்ட தேவையான அளவு நம்பிக்கை இருக்குது. அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எப்போதுமே நம்மளை விட புத்திசாலி எவனுமே இல்லைங்கிற நம்பிக்கையிலே இருக்கிறதுனால அவன் நம்பிக்கையோடு இருக்கானா இல்லையாங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனாலும் கூட நம்பிக்கை என்பது முக்கியமான விஷயம். அது எங்கிருந்து வருகிறது என்ற இடத்திலிருந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன், நாட் ஃப்ரம் அட்வைஸ். நம்பிக்கை என்பது தயாரிப்பிலிருந்து எப்படியெல்லாம் அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரோ அதை வைத்து தான் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும். வாழ்க்கை குறித்த சின்ன புரிதல் வேண்டும் என்றால் அதற்கான தயாரிப்பு இருக்கணும். மாறாக நம்முடைய வீடுகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா பெரும்பாலும் அறிவுரைகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இரு, எரிமலை போல இரு, எதிர்கொண்டு அடி, ஓடு, ஒடியாரு, உக்காரு, எந்திரி, பூரா பேரும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவே இருப்போம் வீட்டிலலாம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வளர்க்குறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கோம். அதல்ல, நம்பிக்கை எதன் அடிப்படையிலிருந்து வருகிறது என்றால் தயாரிப்பின் அடிப்படையிலிருந்து வருகிறது. சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய அளவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கணும். அறிவை மட்டும் ஊட்டி வளர்ப்பதன் வழியாக ஒரு பிள்ளையை தயாரித்து விட முடியாது. உங்கள் அம்மா அப்பாலா இப்போ 45 வயதிலே 50 வயதில் இருக்கக்கூடியவர்கள், ஒருத்தர் முன்னால் இப்படிங்கிறார், ரொம்ப வேகமாக போதா, ஓகே தானே, புரியுதுல, இது ஒரு பிரச்சனை இருக்குது. கடகடன்னு போயிட்டோம்னு சில பேர் அண்ணே ஃபாஸ்ட்டாக பேசுவாருமாங்க, அண்ணே ஃபாஸ்ட்டாக பேசுகிறார் அப்படிங்கிறார் ஒருத்தர். ஓகே, ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். எனக்கு என்ன கூட்டம் இருந்துச்சுன்னா ஸ்பீச்சு ஃபாஸ்ட் ஆகிடும். கவனிப்பாங்களோ இல்லையோங்கிற பதட்டத்தில் நம்மளும் ஃபாஸ்ட்டாக அதிகப்படுகிறது. இப்போ 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் கவனித்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வீடுகளில் பயிற்சி கொடுத்துருப்பாங்க, ஒரு ரொட்டீனுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பயிற்சிகள் கொடுப்பது கிடையாது. நன்கு படி, நல்லா மார்க்கெடு, ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாகு, இப்படி ஆக்கும், காசு சம்பாரி, சொத்து சம்பாரின்னு சொல்லிக் கொடுக்குறமே ஒழிய அதை சம்பாதிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனதிடத்தை பெறுவதற்கான தயாரிப்பை நாம் உருவாக்குனதே கிடையாது. ஒரு பணத்தை சேர்ப்பது எப்படி என்பதை பணம் சம்பாதித்த பிறகு ஒருவன் கண்டுபிடிக்கவே முடியாது. பணம் சம்பாதிச்சவனை செலவு பண்ணணும் தான் தோணும், பணம் சேர்ந்தவனை செலவு பண்ணணும் தான் தோணும். ஏன் தோணுது அப்படின்னா அதை எப்படி சேமிக்கலாம் என்ற ப்ரிப்பரேஷன் சிறு வயதில் அவருக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. காசு வந்த பிறகு கவனமாக இருக்க வேண்டும், பழைய மனிதர்களை மறந்து விடக்கூடாது, உடைய குணம் மாறக்கூடாது என்ற தயாரிப்பு அவருக்கு இருந்தால் காசு வந்த பிறகு அவர் மாறாமல் இருப்பார். மாறாக காசு சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குற சமூகம் காசு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவதே கிடையாது. உண்டியல் எல்லாவற்றையும் ஓரங்கட்டி வச்சுட்டோம், ரைட்டா? பேங்க்லேருந்து கொண்டாந்து வீட்டில் ஒரு உண்டியல் வைப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த உண்டியலில் தினந்தனம் 10 காசு, 50 காசு, 1 ரூபா, அப்புறம் 5 ரூபா காயின் வர்றப்ப 5 ரூபா காயின் இப்படிலாம் போட்டு காசு சேர்த்தோம். திருவிழா காசுன்னு வர்றது எல்லாத்தையும் கொண்டாந்து உண்டியலில் போப்போம். அப்போ தான் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும். சின்னதாக சேர்த்தா ஒரு நாள் பெரிய பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எப்போ வரும்? சின்னதாக சேர்த்தாலே பெரிதாக பணம் வரும் என்ற நம்பிக்கை அதை செய்கிற போது மட்டும்தான் வரும். இல்லை என்றால் பெரிய பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சேமிச்சாலே சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணம் தயாரிப்பின் அடிப்படையில் தான் வரும். அந்த தயாரிப்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற போது அவர்களுக்கு பதட்டம் இல்லாமல் ஒரு பாதை அமையும். ஓகே, எனக்கு அடுத்தது நடக்கும், அடுத்தது ஓரளவுக்கு நான் இந்த இடத்துக்கு போய் சேர முடியுங்கிற ஒரு புரிதல் பிள்ளைகளுக்கு வருகிற போது எதிர்காலம் குறித்த பயம் குறையும். எல்லோருக்கும் எதிர்காலம் குறித்த பயம் இருக்குது. முன்னாலலாம் கஷ்டப்படுறவனுக்கு தான் எதிர்காலம் குறித்த பயம் இருக்கும். இப்போ நல்லா இருக்கவனுக்கு எதிர்காலம் குறித்த பயம் இருக்குது, நல்லா படித்தவர்களுக்கு எதிர்காலம் குறித்த பயம் இருக்குது. லைஃப்பில் வெல் செட்டில்டு அப்படி நம்ம வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குற எல்லாட்டையும் பக்கத்தில் உட்காந்து போய் பார்த்தா இதெல்லாம் நிலைக்குமான்னு தெரியலேங்கிற பயமாக இருக்குது. வாழ முடியுமா என்ற பயம், வளர முடியுமா என்ற பயம், வளர்ந்து விட்டால் இது நீடிக்குமா என்ற பயம், நீடித்தால் இது நிலைக்குமா என்ற பயம், நிலைத்தால் செத்து போயிருமாங்கிற பயம். மனுஷனுக்கு பயம், ஏன்னா ப்ரிப்பரேஷன் இல்லை. சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய துணிச்சலை உங்களுடைய தயாரிப்புகள் தான் தரும். அது எப்படிங்க தயாரிக்கிறது? இது மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சு தயாரிக்கணுமா? கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீ நமக்கு நீங்கள் எப்படி தயாரி செய்வீர்கள்? மகேஷ் கூட கேட்டிருக்கான், நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ அப்படின்னு. மகேஷ்ட சொன்னது அல்லது பல பேர்ட்ட சொன்ன அதே தான் திரும்ப சொன்னேன். ப்ரிப்பரேஷன் இஸ் ஒன் டே ப்ராசஸ். அது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ். காலம் முழுக்க நீங்கள் தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும். வேளாங்கண்ணியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் வருகிற வழியிறவில் டிரைவர் அண்ணன் கூடயும் ஆர்ஐசார் கூடயும் நான் பேசிட்டு வந்ததில் கிடைச்ச தகவல் ஒரு ப்ராசஸ், அவ்வளவுதான். மூளை அதுக்கு நீங்கள் பழக்கினீங்கன்னா தயாரிப்பு தானாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம், கொண்டு போய் இறுக்கி கொண்டாந்து நிறுத்திப்படுறோம். எந்த தயாரிப்பு இல்லாமல் உன்னை படிக்க வச்சிடும், நீ வேலைக்கு போகணும், நீ வேலைக்கு போகிற சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா வீடு கட்டணும், வீடு கட்டினா கல்யாணம் பண்ணணும். இதுக்கெல்லாம் எந்த தயாரிப்புமே கிடையாது. யாரோடு பேச விடுறதில்லை, யாரோடையும் பழக விடுறது கிடையாது. அப்புறமா உம்மனா மூஞ்சியாக இருக்கிறான். எப்படி இருப்பான்?
மனிதர்களை எதிர்கொள்வதற்கான பழக்கம் சிறு வயதிலிருந்து இருக்க வேணும். அதெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது. இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். அத்தை வீட்டிலும் மாமா வீட்டிலும் அரையாண்டிலும் காலாண்டிலும் போய் தங்குகிற பிள்ளை வேறொரு வீட்டில் இருக்கிற போது எப்படி வாழ வேண்டும் என்றதை யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார். இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். அவன் தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு படிக்க போனால் சங்கடம் இல்லாமல் உட்காந்து படிப்பான். சென்னையில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க சொன்னால் அவனால் படிக்க முடியும். நம் வீட்டில் கிடைக்கிற அனைத்தும் வெளியில் கிடைக்காது என்ற யதார்த்தம் ப்ரிப்பரேஷன்லேருந்து தான் வரும். நம்மளாம் பொத்தி வளர்க்க ட்ரை பண்ணுற மொழியை ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. கான்ஃபிடென்ஸுங்கிறது நீங்கள் வச்சிருக்க பணத்தின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சக்தியின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயாரித்தாலே ஒழிய அவர்கள் தகுதியான நம்பிக்கை மிக்க மனிதர்களாக மாறவே முடியாது. Let us prepare our kids to face the consequences, positivity or negativity, whatever it may be. Let us prepare our kids, not just in education. This is a point number 1 I just wanted to share with people. இரண்டாவது முக்கியமான விஷயம், லைஃப் கொஞ்சம் போர் அடிக்கட்டும். இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. எவ்ரி அதர் மினிட் டு பி வெரி கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும். சும்மா எவனாவது இருந்தானா அவனெல்லாம் எங்கே கொண்டு சேர்த்து போகிறான், ஏன்னா உருப்படாத லிஸ்ட்டை கொண்டு சேர்த்துறாங்க. சத்தனே சும்மா தான் இருக்கட்டுமே, என்ன பிரச்சனை? எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஏதாவது அவசியம் இருக்கிறதா? எதையாவது நீங்கள் செய்து கொண்டே இருக்குங்கிற போது எதை சரியாக செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போயிடும். எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. போர் அடிக்கிறது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் போர் அடிக்கிறது ரொம்ப, அதை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். போர் அடிக்கிறத யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே பாண்டித்தியம் ஆவார்கள். ஒரு சயின்டிஸ்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷனாக இருக்கார்? செய்த விஷயத்தையே அவர் திரும்ப செய்கிறார். செய்த விஷயத்தையே திரும்ப செய்கிறார். முதல் முறை பிழை வருகிறது, இரண்டாவது முறை பிழை வருகிறது, மூன்றாவது முறை மொத்த பிழையும் மொத்தமாக வருகிறது. அதுக்கப்புறம் நாலாவது முறை இதை சரி செய்கிறார், ஐந்தாவது முறை ஓரம் கட்டுகிறார், ஆறாவது முறை நடக்காது என்ற முடிவுக்கு வருகிறார், ஏழாவது முறை நம்பிக்கை பிறக்கிறது, எட்டாவது முறை அடுத்த கட்டத்துக்கு போகிறார். ஆனால் செஞ்ச வேலையை தான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார். இப்போ எல்லாருக்கும் புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே புது மாடலில் வேணும். கிரிக்கெட்டே பழைய கிரிக்கெட்லாம் கிடையாது. இப்போ 360 டிகிரி குப்பரை பூந்து அடிக்கிறாங்க, காலுக்குள்ளே விட்டு அடிக்கிறானோ. என்ன மேட்ச் எங்கே நடக்குன்னே தெரியல. போகிற போக்கிலலாம் கிரிக்கெட்டில் கோல்லாம் வந்துடும் போல் இருக்கு. திடீர்னு அம்பையருக்குலாம் கேட்ச் பிடிச்சாருன்னா அதுக்கு ஒரு விக்கெட். அப்படி ஏதாவது புதுசாக வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் சர்ப்ரைசஸ் எவ்ரி அதர் டே. வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது. அது எப்போதும் கௌதம் மேனன் படத்தில் வருகிற மாண்டேஜ் காட்சிகளைப் போல எப்போதும் இருந்து கொண்டே இருக்கார். வருஷம் கல்யாணத்தன்னைக்கு, இப்போ கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டுக்காரு வெளியில் கூட்டிகிட்டு போவாப்புல. 2வது வருஷம் ஒரு சேலை வாங்கிட்டு வருவாப்புல. 3வது வருஷம் மறந்துடுவாப்புல. இவ்வளோ தான் மனுஷ வாழ்க்கை. அந்த ஆள் 50 வயசு வரைக்கும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன அவரை அப்படியெல்லாம் முடியாது. எப்போதும் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது. உங்களை குதூகலிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். ஒரு சகஜமான வாழ்க்கையில யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். A normal life should give you happiness, not just surprises. சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு ஐயோ நீ பாய் ஃப்ரெண்டாக இருந்தப்போ இப்படி இருந்தா, நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தப்போ இப்படி இருந்தா, அதான் பாய் ஃப்ரெண்டு, இது கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி குடும்பம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும். பிள்ளை எங்கே படிக்க வைக்கணும் யோசிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைக்கு என்ன செய்யணும் யோசிக்க வேண்டியிருக்கு, வீடு வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, கடன் அடைக்கணுமா, அப்பாவுக்கு மருத்துவம் பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஓகே, அப்போ வாழ்க்கையில் நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் உங்களையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் கழித்து பார்க்கிற ஒரு உறவினரை பார்க்கிற போது மகிழ்ச்சி வரணும், அவ்வளோதான். மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருவியின் முன்னால் நின்று கொண்டு குளித்து லிரில் விளம்பரம் பல படத்துலலாம் சின்ன பிள்ளையா இருக்க வரும். அது மாதிரிலாம் போய் தான் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வெளிநாட்டுக்கு டூர் போனால் தான் மகிழ்ச்சி வரும் அப்படிலாம் இருந்தால், சின்ன விஷயங்களில் யாரால் மகிழ்ச்சியாக எடுக்க முடிகிறதோ அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அர்த்தம். சின்ன விஷயங்களில் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கு. நான் வந்தோடனே இந்த குழந்தைங்களாம் ஓடியாந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, அது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா பிள்ளை ஆசையாக வருதுங்க, உன் பேர் என்ன, எங்கே படிக்கிற, அது சின்ன விஷயந்தான். ஒரு குழந்தை வருது, அங்கேருந்து ஒரு அங்கிள் வரார். அவர் மகேஷ் தான் சொன்னான், அண்ணே விட்டா அவர் மடியில் உட்காந்துருவார் போல் இருக்குன்னு. இவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, சிரித்து தொலைஞ்சிருவோம் நம்ம. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. மகிழ்ச்சி என்பதற்கு டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த உலகம் எதையெல்லாம் வணிக ரீதியாக உங்கள் தலையில் திணிக்கிறதோ அது அல்ல மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது உங்கள் தனி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சின்ன விஷயம் கூட உங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும். அந்த அளவுக்கு மனதை இலகுவாக வைத்திருங்கள். மனசை டிமாண்டிங் மோடுக்கு கொண்டு போகாதீங்க. இப்போ எல்லாத்தையும் மனசை டிமாண்டிங் மோடு கொண்டு வரோம். இது இருந்தால் தான் மகிழ்ச்சி, இது இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை. ஏன்? ஏன்னா அது அவன் வீட்டில் இருக்குது, அதனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கான். இல்லை, அதை அவன் வாங்கி வச்சுட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல், வெளியிலையும் சொல்ல முடியாமல், வயிற்று உள்ள மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்கான். அது இருப்பதால் மட்டும்தான் மகிழ்ச்சி. ஓஷோ அழகாக ஒன்று சொல்வார், இது இல்லாமல் இருக்க முடியாது என்று எதன் மீதும் பற்றுக்கொள்ளாதீர்கள். இருந்தால் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவ்வளவுதான். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று எதன் மீதும் பற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படி இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது மட்டும் தான் என்னோட ஆப்ஷன், இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல ஆப்ஷன் கிடைக்காது. இப்போ பிள்ளைகளுக்கு அப்படி தான்.
டாக்டரு, இன்ஜினியரு, ஆடிட்டரு, சயின்டிஸ்ட்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். இது இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை வெற்றி அடையும். மகிழ்ச்சி தான் நல்லது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இதை செய்தால் மட்டும்தான் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இவ்வளவு பணம் சம்பாதித்தால் மட்டும்தான் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மகிழ்ச்சி என்பது தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் மிகப்பெரிய மனிதராக பார்க்கக்கூடியவர் எளிதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதராக இருப்பார். சின்ன விஷயத்திற்கு மகிழ்ச்சி அடைய பழகுங்கள், அதற்கு பழக்குங்கள். பெரிய விஷயத்தின் வழியாக மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள். நீங்களும் அப்படி வாழாதீர்கள். கொஞ்சம் போர் அடிக்கட்டும் பரவாயில்லை, போர் அடிக்கிறதன் வழியாகத்தான் ஒருத்தன் பாண்டித்தியன் பெறவே முடியும். 2000 பக்கம் உள்ள ஒரு நல்ல வரலாற்று நாவலை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வாழலை. ஆனால் அதை படிக்கணுங்கிற உத்வேகம் தான் உங்களை அதை படிக்க வைக்கும். போர் அடிக்கும் தான், 5 நாள் டெஸ்ட் மேட்ச் பார்க்குறது போர் அடிக்கும் தான். அதெல்லாம் உங்கள் மனதை காம் டவுன் பண்ணி பொறுமையாக ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கான பக்குவத்தை தரும். பிள்ளைகளுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. செத்த நேரம் சும்மா இருங்கிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். செத்த நேரம் சும்மா இரு, சும்மா இருக்கட்டும், என்ன பண்ணுறது, தேமேன்னு இருங்க, பிரச்சனை இல்லை. மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கவன் தான் இன்னைக்கு பெரிய பொறுமைசாலி, அவன் தான் அறிவாளியும் கூட. ஏன்னா அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க 1000 விஷயம் மண்டைக்குள்ள ஓடும், 1000 விஷயத்தை அவனால் யோசிக்க முடியும். எல்லா நேரமும் எப்போதும் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அது ஒரு குற்றமும் இல்லை. சண்டே அன்னைக்கு லீவு, வீட்டில் 1 மணி நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குனாலே ஏதோ தவறு செய்து விட்டதை போல உங்கள் மனது குற்றமாக இருக்கிறது என்றால் நீங்கள் போர் அடிக்க உங்களை கற்றுக்கொள்ள வைக்கவில்லை என்று அர்த்தம். போர் அடிக்க பழகுங்க. போர் அடிக்கிறதுனா செஞ்ச விஷயத்தை திரும்ப செய்யணும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்வதன் வழியாக போர் ஏற்படும். அதை கடக்கிறவன் தான் ஜெயிப்பான், அதை கடக்கிறதுக்கு பழகணும். போர் அடிச்சுன்னு வேற ஒன்றுக்கு போயிருது, போர் அடிச்சுன்னு வேற ஒன்றுக்கு போகிறது, போர் அடிச்சுன்னு வேற ஒன்றுக்கு போயிருது. என்னைய கேட்பாங்க, 19 வருஷமா நீ ஏன் நடத்துறீங்களோ, உங்களுக்கு போரே அடிச்சது இல்லையா? உங்களுக்கு தான் அது 19 வருஷம், எனக்கு வாரம் அது புதுசு. அது புதுசு. காலையில் எபிசோடு புதுசு, மத்தியானம் எபிசோடு புதுசு, எனக்கு எல்லாமே புதுசு தான். அப்போ போர் அடிக்குதுன்னு முடிய மாட்டீங்கன்னா எல்லாம் போர் அடிச்சிடும். பிள்ளைகளுக்கு இந்த போர் அடிச்சிச்சுன்னா, செத்த நேரம் போர் அடிச்சா பரவாயில்ல, சும்மா இரு என்று சொல்லி பழகுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான டிவைசஸும் எக்யூப்மெண்ட்ஸும் சுற்றி நம்மளை பெரிய அளவுக்கு கையில் உள்ள பிடிச்சி வச்சிருக்கிறதுனால கவனமாக இருங்கள். 3வது முக்கியமான விஷயம், இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள். அது என்ன மானை போய், மான் ஒரு பலசாலியான ஒரு மிருகம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நீங்கள் இந்த டிவிலெலாம் பார்த்துருக்கீங்களா? முன்னாலெலாம் எப்போதுமே சிங்கம் அடித்து சாப்பிட்றது தான் காட்டுவாங்க, புலி வேட்டையாடுறது தான் காட்டுவாங்க, சிறுத்தை வந்து கடிக்கிறது தான் காட்டுவாங்க. இப்போல்லாம் நிறைய மீடியாவில் நிறைய விஷுவல்ஸ்லாம் வர பிறகு தான் தெரியுது, ஒரு சாதாரண சின்ன மிருகம் சிங்கத்திட்ட சண்டைக்கு போகிற காட்சியை இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சாதாரண பறவை நம்ம நினச்சிட்டு இருக்கிறது உள்ளே புகுந்து முதலையோட தலையில் கொத்திட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் முன்னால் நமக்கு விஷுவலாக கிடச்சதில்லை. அரிதாக கிடைக்கிற விஷுவலில் அதிகாரம் மிக்கக்கூடிய சிங்கம், புலியும் சிறுத்தையும் வேட்டையாடுகிற காட்சிகளையும் நான் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி டிஸ்கவரி மாதிரி சேனல் அல்லது விலங்குகள் பற்றி நல்லா காட்டக்கூடிய சேனல்களை போய் பாருங்கள். நான் ஒரு காட்சி பார்த்தேன், ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது, ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மான். அது என்னென்னமோ முடி பார்க்குது, சிறுத்தையால் முடியாமல் ஒரு இடத்துல அப்படி நடந்து போயிடு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போய் இன்டர்நெட்லாம் செக் பண்ணி பார்த்தேன், சிறுத்தையுடைய வேகம் என்ன, மானுடைய வேகம் என்னன்னு கம்பேர் பண்ணவே முடியல. இருப்பதிலே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாங்க. சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அதோடு ஒப்பிடுகிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது. மானாலும் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாது. ஆனாலும் சிறுத்தையிலிருந்து மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடிட்டு டக்குன்னு அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் வாங்கி அது பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு போயிடுது சிறுத்தை. ஏன் இது போயிடுச்சு? ஆழமாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான், தப்பிச்சே ஆகணுங்கிற ஆப்ஷன். when there is no option that you will survive. மானுக்கு ஆப்ஷனே கிடையாது, போனது தான். இன்னொரு உயிர் எக்ஸ்ட்ரா உயிர்லாம் குளோனிங்லாம் எல்லாம் வச்சு அங்கே இன்னொன்றுலாம் இல்லை, நான் ஒத்த ஆள் தான், தப்பிச்சே ஆகணும். ஆனால் சிறுத்தை மனசில் என்னன்னா, எதுக்குடா ஓடி களைச்சிக்கிட்டு டயர்டாக இருக்குது, இல்லைன்னா அதுக்கிட்ட இன்னொரு மான் இருக்குது, அந்த மான் இல்லைன்னா இந்த மான் எந்த சொந்த மான் அப்படின்னு இன்னொரு மானை பிடிச்சிட்டு போகலாம். இட்ஸ் அன் ஆப்ஷன். ஆனால் இலக்கை நோக்கி ஓடுகிற போது ஆப்ஷன்லாம் திங்க் பண்ண பழகுங்க. இலக்கை நோக்கி ஓடுறப்பெல்லாம் நம்ம டயர்டாகிறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம மைண்டில் இன்னொரு ஆப்ஷன் வரும், இதை தொங்குறதுக்கு அதை பிடிச்சி தொங்கலாயா, இதை பண்ணுறதுக்கு அதை பிடிச்சி பண்ணலாம். நோ, இதுதான் இலக்கென்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை நோக்கி போங்க. அதில் நீங்கள் தோல்வி அடைகிற போது இலக்கை கைவிடாதீர்கள், செயல்முறையை மாற்றுங்கள், அவ்வளவுதான். When you are trying to reach some destination, if it is not working out, change the approach towards the destination, but not the destination. உங்கள் இலக்கை மாற்றக்கூடாது, இலக்கை அடைவதற்கான வழியை மாற்றுங்கள், இலக்கை அடைவதற்கான செயல்முறையை மாற்றுங்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருங்க. நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காதுங்க. இது நடக்கவே நடக்காதுன்னா விட்டுட்டு போங்க. ஈகோவெல்லாம் இருக்கவே கூடாது. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அது விடாமுயற்சி நீங்களே பேரெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அது நடக்காது என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும், அது தேவையில்லாது என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்த பிறகு அதை தொட்டு விட்டோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக அதை தொடர வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அது ஒர்க் அவுட் ஆகாது, நடக்கவே நடக்க போகிறதில்ல, அது தேவையும் இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள். சில இடத்துல சிறுத்தையா இருங்க, சில இடத்துல மானா இருங்க.
ஆப்ஷனே இல்லைன்னா மான் மாதிரி ஓடுங்க, ஆப்ஷன் இருக்குன்னா சிறுத்தை மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஓடுங்க, அவ்வளவுதான். சிறுத்தையாக இருக்க வேண்டிய இடத்துல சிறுத்தையாக இருங்கள், மானாக இருக்க வேண்டிய இடத்துல மானாக இருங்க. அதனால லைஃப் இஸ் ஆஃப் அ பர்பஸ். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா காட்டில் காலை ஒரு சிங்கம் எழுந்திருக்கிறது ஒரு மானை வேட்டையாட. ஆப்பிரிக்க காட்டில் காலை ஒரு சிங்கம் எழுந்திருக்கிறது ஒரு மானை வேட்டையாட. அதோட பர்பஸ் அவ்வளவுதான். காலைல எந்திரிச்ச உடனே எங்கேயாவது ஒரு மான் கிடைக்குமா, கங்காரு கிடைக்குமா, கங்காரு அங்கே கிடைக்காது. ஒரு மான் கிடைக்குமா, இல்லை ஒரு சின்னதாக ஏதாவது விலங்கு கிடைக்குமா, அக்கார்டிங் டு த பசி அது ஒன்றா தேடும். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு மான் என்ன யோசிக்கும், எந்த சிங்கத்திட்டையும் சிக்கிறப்படாதா இன்னைக்கு, கடவுளே காப்பாத்து அப்படின்னு வடிவேலு சொல்லிட்டு போகிற மாதிரி சிறுத்தைக்கிட்டேயோ சிங்கத்துக்கிட்டேயோ தன்னை விட பலம் பொருந்திய மிருகத்திடமோ இரையாகி விடக்கூடாது. எவரிபடி ஹாவ் அ பர்பஸ். ஆனால் ஒன்று இருக்கு, பசிக்கு துரத்துறவனை விட உசுருக்காக ஓடுறவன் ஓட்டம் தான் வேகம். பசிக்கு துரத்துறவனை விட உசுருக்காக ஓடுறவன் ஓட்டம் தான் வேகம். ஆம்பிஷன்னா அப்படி இருக்கணும், ஆம்பிஷன்னா அப்படி இருக்கணும், நீட்னா பாயணும். பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்பேஸை பில்ட் பண்ணி கொடுங்க. அதுக்காக வெறி பிடிச்சதனமா அதான் சொல்ல, இதில் ஒரு பேலன்ஸும் இருக்கணும். சில நேரங்களில் இது மாதிரி ஊக்குவிப்பு பேச்சுக்களை சொல்லல வெறி பிடித்தனமா வீட்டில் போய் மொங்கு மொங்குன்னு குத்துறாங்க. கோபி என்ன சொன்னாரு, நீ உடனடியாக செய்து விடு அப்படின்ட்டு. ஏன்னா உலகத்தில் ஈஸி உத்தரவு போடுறது தான் இல்லையா. எங்கள் அம்மாலாம் அட்டகாசமாக ஐடியா கொடுப்பாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தானே சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, நேராக கடைக்கு போகிற, நேராக கடைக்கு போக போகிறோம் இருந்தாலும், ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, நேராக நீ கடைக்கு போகிற, கடைக்கு போயிட்டு கடைக்கார்ட்ட எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி, எதே காசு கொடுத்தா தரப்போகிறான், எங்கள் அம்மா சொன்னாங்க நான் கடைக்கார்ட்ட சொல்லணுமா, அப்படி சொன்னோன்னே எவ்வளோ பயந்துருவாங்க. வெங்காயம் வாங்கிட்டு வா, சரிம்மா வெங்காயம் வாங்கிட்டு வாங்குற ஒத்த வார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்க, நேராக கடைக்கு போகிறேன், எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நீ வெங்காயம் வாங்கிட்டு வர, காசு கொடுத்தா தரப்போகிறேன், போயாச்சு. அப்புறம் ரொம்ப முக்கியம் பின் குறிப்பு, சின்ன வெங்காயம் பெருசாக பார்த்து வாங்க, பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து வாங்க. இது என்னடா லாஜிக்? இதுக்கு பேசாமல் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்றும் இல்லாமல் வெங்காயம் ஒன்றே ஒன்று வச்சுருந்துருக்கலாமா இல்லையா? டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ரொம்ப குழப்பாதீங்க. இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், ஓடட்டும், விழுகட்டும், எழட்டும், அடிபடட்டும், தோக்கட்டும். சின்ன வயசில் தோத்துட்டா பெரிய வயசில் ஜெயிச்சிருவானுங்க. சின்ன வயசில் தோத்து பழகலைன்னா பெரிய வயசில் உயரத்துலேருந்து விழுந்துருவானுங்க. ஏர்லி லூஸ் இட் ஏர்லி அப்படிமா. சின்ன வயசில் தோத்துறணும். சின்ன வயசில் தோத்துட்டா தோல்வியின் வலி என்னன்னு தெரியும், தோல்வியின் சுகம் என்னன்னு தெரியும், தோல்வியிலிருந்து மீள்வது எப்படின்னு தெரியும். 50 வயசுக்கு அப்புறம் தோக்கிறத பற்றி பயம் வந்துடும், இமேஜ் வந்துடும், ஐயோ தோக்கக்கூடாதுங்கிற கவலை வந்துடும், என்னடா பண்ணுறதுன்னு உடம்பு ஒத்துழைக்காது. சிறு வயதில் பிள்ளைகள் தோற்கட்டும், அனுமதியுங்கள், தப்புன்றும் இல்லை. அவர்கள் சிறு வயதில் தோற்கிற போதெல்லாம் அடுத்து நீ மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையை மட்டும் அவர்களுக்கு கொடுங்கள், போதுமானது. வீண் முயற்சியை விடாமுயற்சி என்றும் சொல்லாதீர்கள். சில இடங்களில் சிறுத்தையை போல் இருங்கள், சில இடத்தில் மானை போல் இருங்கள். அடுத்தது உள்ளுணர்வு சொல்லுவதை கேளுங்கள். ஊர் சொல்றதெல்லாம் அப்புறம் கேட்கலாம், கோபிநாத் சொல்றது, இல்லை வேறு யாரும் பேசும்போது நீங்கள் கேட்பது, ஈவன் புத்தகங்கள் சொல்லுவது, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றது, ஏற்று வீட்டுக்காரர் சொல்றவர், நம்ம குடும்பத்தில் இந்த மேலே வச்சுக்கோனே, ஏன்னா பாதி பேச்சு முடிஞ்ச பிறகு சொல்லிங்களேனே, அப்போ இது வரைக்கும் கேட்கலையா? இப்போ பெட்டரா இருக்கா? ஓகே, ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குமா, இதை கொடுங்களேன், கர்ச்சீப்பை மறந்துட்டு வந்துட்டேன். உள்ளுணர்வு சொல்லுவதை கேளுங்கள். அடுத்தவர் சொல்லுவதை கேட்பதெல்லாம் நல்ல விஷயம்தான், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எல்லோருக்கும் உள்ளே ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்குது. அந்த கட் ஃபீலிங்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஆழ்மனதின் குரல் என்று வச்சுக்கலாம், எந்த மாதிரி தலைப்புனால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பற்றி நன்கு அறிந்த ஒரு ஆளின் பெயர் உங்கள் ஆழ்மனம் தான். அதுக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரியும், எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு தெரியும். வெளிப்பார்வைக்கு நீங்கள் பலசாலியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் இவன் பயந்தாங்கொள்ளி தான் என்பது அந்த உள்மனதுக்கு தெரியும். தேங்க்யூ. அதுக்கு இவ்வளோ சீக்கிரம் 12 பேப்பர் கொடுத்தா என்ன? அங்கே யாருக்கோ தேவைப்படுது போட்டு ரைட்டு, பேப்பரை வேஸ்ட் பண்ணக்கூடாது தான். ஆழ்மனது ரொம்ப தொந்தரவு பண்ணுது, ஆரம்பிச்சதுலேருந்து போகவே மாட்டேங்குது. மனதின் குரல் ஒன்று எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கும், சின்ன வயசுலேருந்தே கேட்கும். அதுக்கு தான் கரெக்டாக தெரியும், இது உனக்கு ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி இவன் கெட்டவன் கூட பழகாதுன்னு வந்து சொல்லும், இவன் உன்ட்ட காரியத்துக்காகத்தான் பழகிறான், கவனமாக இரு அப்படின்னு சொல்லும். டே உன்னை ஏற்றி விட்றாண்டா, உசுப்பேற்றி விட்றாண்டா, காது கொடுக்காதன்னு அது சொல்லும். இனி செய்து கொண்டிருப்பது தவறென்று அது சொல்லும். இந்த அளவுக்கு மேல் நீ சாப்பிடாதே என்று சொல்லும். இந்த விஷயத்தை நீ கன்சியூம் பண்ணாதே என்று அது சொல்லும். தேங்க்ஸ் தம்பி, அடேப்பா ஒரு வார்த்தை கொடுத்துட்டாப்ல. நம்ம நாட்டோட பிரச்சனை இது, ஒன்று கிடைக்காது, கிடைச்சதுன்னா என்ன விடுறதுனே தெரியாது, மொத்தமாக கிடைக்கும். ஆழ்மனது தான் அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, அதுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். இட் வில் கிவ் யூ இண்டிகேஷன்ஸ். சின்ன வயசில் பிள்ளைகள்கிட்ட ஆழ்மனது சொல்கிறத கேட்க பழகுங்க. ஆனால் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஆழ்மனதாவது அதாவது உட்றா, நான் சொல்கிறத கேளு, அதிகாரம் தான் பெருசு என்று நினைக்கிறீர்கள். ஆழ்மனது தான் ரொம்ப எம்பத்தட்டிக்காக இருக்கும். என்னை காப்பாற்றுறது அதனுடைய முதல் வேலை, என்னை சரி பண்ணுறது தான் என்னுடைய முதல் வேலை. உடம்பினுடைய பாகங்கள் அந்த உடம்பை முதல்ல காப்பாற்ற ட்ரை பண்ணு. தெரியுமா, இந்தியன்ஸ்லாம் சீக்கிரமாக ஒபீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா,
இந்தியாவிலிருந்து சில குறிப்பிட்ட திசை நோக்கி இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்தவர்கள் சீக்கிரமே உடம்பு குண்டு ஆயிடுவாங்க, ஒபீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பகுதிகள் எல்லாம் பல நூறாண்டுகளுக்கு முன்பு பெரும் பஞ்சபூமியாக இருந்த பகுதிகள். அந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு என்றைக்கு உணவு கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் சாப்பிடுவான், செத்து போயிடுவான். ஒரு நாள் சாப்பிடுவான், 2ஆம் நாள் எக்கச்சக்கமாக சாப்பிடுவான், கிடச்சிச்சின்னு எக்கச்சக்கமாக சாப்பிட்டு வயிற்றை ஃபில் பண்ணி பார்ப்பான், 10 நாள் சாப்பிடாமல் கிடப்பான். அப்படியான ஒரு தொடர்ச்சி நீண்ட நெடுங்காலம் இருந்த பகுதிகள்லாம் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இன்னமும் கூட அந்த பாடியோட மெட்டாபாலிசம் டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் 8 இட்லி சாப்பிட்டு ஏன் தெரியுமா பசிக்குது, அது நீங்கள் சாப்பிட்ட 5 இட்லியே முதல்ல ஃபேட் ஆகிடும். ஏன்னா இந்த கிறுக்கு பையன் நாளைக்கு சாப்பிடுவோன்னா சாப்பிடாதான்னு தெரியாது, இந்த உடம்பை காப்பாற்றணும், அதனால் நாளைக்கு சாப்பிடாட்டியும் உசுரோடு இருக்கிறதுக்காக அது சக்தியாக அதை மாற்றி வைத்துக்கொள்ளும். இத்தனை நூறாண்டுகள் கடந்தும் கூட இன்னமும் மூளை நம்பவில்லை நம்மை, நாம் 3 வேளையும் சரியாக சாப்பிடுவோம். இப்போ 7 வேளை சாப்பிட்றது தனிக்கு. நைட்டு 11 மணிக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், நடுவில் 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றோம், காலையில் 3 மணிக்கெலாம் மெட்ராஸில் பிரியாணி விற்கிறாங்க, கூட்டமாக எக்கச்சக்கமான பேர் போய் சாப்பிட்றோம். காலைல ஷூட்டிங் முடிச்சு 5 மணிக்கு வெளியில் வந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னால் டீ குடிக்க கடை இருக்காது, எப்படா கடை தர பையன் டீ கடை வாசல்லாம் உட்காந்துருப்போம். இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு 3 மணிக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு பிரியாணி சாப்பிடும். அப்போ கூட இந்த உடம்பு நம்பலை, இந்த மூளை இன்னும் நம்பலை, இப்போ 3 வேளையை ஒழுங்காக சாப்பிடுகிறவன்னு அந்த உடம்பை காப்பாற்ற அது போராடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் அது போராடும். உங்கள் மூளையும் உங்கள் மனசும் உங்கள் உள்ளுணர்வும் உங்களை காப்பாற்ற போராடி கொண்டே இருக்கும். அதனால சொல்கிறேன், மனதின் குரலை கேளுங்கள். அது தவறு என்று சொன்னால் அதை கேளுங்கள். அது ஒரு அலாரம் அடிக்கும், இது தப்பு வேணான்னு சொல்லும். சாப்பிட்டுட்டு இருக்கல போதும்னு சொல்லும். இன்னைக்கு நைட்டு பரோட்டா வேண்டான்னு சொல்லும். இவன் கூட சேராதுன்னு சொல்லும், இவன் கூட சேருன்னு சொல்லும். இதை படின்னு சொல்லும், இதை படிக்காதுன்னு சொல்லும். கடைசியாக ஒரு முறை மட்டும் இதை நான் செஞ்சுக்கிறேன், உங்கள் மனசோட நீங்கள் சண்டை போடுறப்ப சனியை முடிச்சவனே வேணாண்டா, இது கடைசி முறை, நீ 100 தடவை சொல்லிட்டா கடைசி முறைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, இதுலேருந்து வெளியில் போன்னு இது சொல்லும். உன் அறிவுக்கும் புத்திக்கும் ஒத்துக்கொள்ளாத இடத்தில் ஒரு நிமிடமும் நீ தங்காது என்றது உங்களை இதை அறிவுறுத்தும். மனதின் குரலை கேட்க பழகுங்கள். உங்கள் மனதை விட சிறந்த ஆலோசனை உங்களுக்கு யாராலும் தர முடியாது. மற்றவெல்லாம் உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்கிறவன் தான் இல்லையா? அது மட்டும்தான் உங்களை புரிஞ்சு உங்ககிட்டே பேசுகிறாள். அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம், ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் கடுப்பாயிடும். என்ன அடி அடித்தாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு அதுக்கப்புறம் அதை சொல்கிறது நிறுத்திடும். அதை சொல்கிறத நிறுத்தின பிறகு ஊரில் எவன் சொன்னாலும் கேட்கறதுக்கான மைண்டே இருக்காது. ஆழ் மனதின் குரலை கேட்க தயாரில்லாதவர் எவர் குரலையும் கேட்க தயாராக இருக்கவே மாட்டார். ஆழ் மனதின் குரலை கேட்பதற்கு ரெடியாக இருங்கள். உங்கள் மனதையும் மூளையும் பத்திரப்படுத்தக்கூடிய வேலையை அது சரியாக செய்து கொண்டே இருக்கிறது. தட் கால் த கட் ஃபீலிங். ரெஸ்பெக்ட் தட். உள்ளுணர்வு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிற போது அதை செய்யுங்கள். கவனமாக இருங்கள், அதை மதியுங்கள். யாராரோ சொல்வதை கேட்பதை விட 100 புத்தகங்கள் சொல்வதை கேட்பதை விட முதல் முக்கியமானது உங்களுடைய ஆழ்மனது சொல்வதை கேட்பதற்கான தயாரிப்பை நீங்கள் வைத்துக் கொள்வது தான். அது பெரும்பாலும் உங்களுடைய வழக்கமான சிற்றின்பங்களுக்கு எதிராகத்தான் பேசும். உங்களுடைய சிற்றின்பங்களுக்கு எதிராகத்தான் உங்களுடைய ஆழ்மனது பேசும். ஆழ்மனதுக்கு உங்களை நல்லா வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் ஆசையாக இருக்கும். உங்களுடைய சிற்றின்பங்களுக்கு எதிராக அது பேசிக்கொண்டே இருக்கும். அந்த உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருங்கள். பெரிய அறிஞர்கள் எல்லாம் பேசுகிற போது சொல்லுகிறார்கள், நீங்கள் மற்றவர்களோடு பேசுவதை விட உங்களோடு சற்று நேரம் பேசுங்கள். இந்த போர் அடிச்சு உட்கார வைங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் கூட தான். நீங்கள் தனியாக உட்காந்துருக்கல, சின்ன குழந்தைங்களாம் ஞாபகம் இருக்கா? அவங்கள்ட்டே பேசிப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அவங்ககிட்டே பேசிட்டு இருப்பாங்க. குழந்தைகள் கனவிலே பேசுவார்கள். தேவதைகள் அவர்களோடு வந்து பேசுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. மனிதர்களோடு மட்டுமே பேசுவதல்ல உரையாடல். மனிதன் தன்னோடு பேசுவது பெரு உரையாடல், தன் ஆள் மனதோடு பேசுவது ஒரு உரையாடல். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இது தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, தனி ரூமில் உட்காந்துக்கிட்டாவது நீங்கள் ஆள் மனதோட பேச பழகுங்க. வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார், அந்த ஊரில் இயற்கையை ரசிப்பதற்கு ஒரு பையன் வந்திருப்பான். அவன் இயற்கை அழகு அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். அவனை ஊருக்குள்ள எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பான், ஒரு பைத்தியக்கார பையவன் போயிட்டு மலைமுகட்டு உட்காந்துட்டு நிலா பார்க்குறேங்கிறான், ஏதோ சாரல் மழை என்று அதை பற்றி கவிதை எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பையன் ஒருத்தர் சொல்லுவாப்புல, அந்த வந்த பையன் அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஊருக்குள் ஒரு பைத்தியம் வந்திருப்பதாக நிறைய பைத்தியங்கள் பேசிக்கொண்டன அப்படின்னு. என்ன புரியாத வரைக்கும் அவன் பைத்தியம், அவனை புரியாத வரைக்கும் நாம் பைத்தியம். இங்கே எவன் பைத்தியம்னு கண்டுபிடிக்கிறதுல வேலை. உங்கள் ஆழ்மனதோடு உரையாட நீங்கள் தனியாக இருந்தால் எந்த பைத்தியமும் நம்மை அண்டாது. ஆழ்மனதோடு பேச பழகுங்கள். சின்ன பசங்களுக்கு அது கஷ்டம், அது அவங்களே பேசுவாங்க, விட்டுருங்க. பெரிய ஆளுங்க தான் ஆழ்மனதோடு பேசணும். ஆழ்மனதோடு பேசுனா இன்னைக்கு வந்தவனே அவர்கிட்ட எப்படி வம்புழுக்கணும்ட்டு ஆழ்மனதுகிட்ட பேசி ஐடியா கேட்கப்படாது. சரியா? இன்னைக்கு செத்தாண்டா சேகர், இவனை உள்ள வந்தவனே சிக்க வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பஞ்சாயத்தெல்லாம் இழுத்தாந்து இன்னைக்கு எப்படி பேசுறதுன்னு ஆழ்மனதுகிட்ட எல்லாம் பேசக்கூடாது. ஆழ்மனது அமிக்கபிளா போன்னு சொல்லும். மனிதனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள பழகுன்னு சொல்லும். அடுத்தவனை எந்த இடத்தில் மன்னிக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விட்டுக் கொடு என்று பேசும். அது உங்களுக்காக நிற்கும். அதோடு நீங்கள் நில்லுங்கள். அடுத்தது, நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னதாக சொன்ன அத்தனையும் இதோடு தொடர்புடையது. வாட் கைண்ட் ஆஃப் a peer that you people build that matters. யார் மாதிரியான மனுஷங்களோட நீங்கள் செலவிடுறீங்க? சில பேர்லாம் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கரெக்டாக கவனிச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா இருக்கேன்னு ஃபோன் பண்ணேன், அவன் ஃபோனை எடுக்காதீங்க. உங்கள் நேரத்தை மதிப்பிட தெரியாத ஒரு மனிதரோடு நீங்கள் சேருவது அபத்தத்தின் உச்சா. உங்களை வேல்யூ பண்ணாதவன் உங்கள் நேரத்தையும் வேல்யூவே பண்ண மாட்டான். நான் சும்மா இருக்கல ஃபோன் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் யாரு? உங்களோடு உரையாட வேண்டும் என்று எண்ணம். நேற்றே பேச நினைச்ச ஏதோ உங்கள் நினப்பா இருந்துச்சுன்னு பேசுகிறவன்ட்ட பேசுங்க.
நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுறேன். அந்த பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு டெய்லி 100 கால் வரும். டெலிகாலர்லாம் ஃபோன் பண்ணி சும்மா போர் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுனேன் அப்படிம்பாங்க. உங்கள் நேரத்தை மதிக்காதவர் உங்களை மதிக்காதவர் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையின் மீது அவருக்கு அபிமானம் இல்லை என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் வரும்போது கவனிச்சுட்டு வந்தேன், டிரைவர் அண்ணனுக்கு 3 ஃபோன் வந்துச்சு. 3 ஃபோன்லேயே அவர் சொல்கிறார், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுங்க. நான் கவனிச்சுட்டே இருந்தேன். யாராவது அதே ஆள் திரும்ப ஃபோன் பண்ணாங்கன்னா அது யாருன்னு கேட்போம் அப்படின்னு. நல்ல வேலையாக திரும்ப யாரும் அதே ஆள் ஃபோன் பண்ணல. சில பேர்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு வேலையாக இருப்பதாக சொன்ன போதும் கூட அவர் திரும்பவும் உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பார். என்ன அப்படின்னா, என்ன மச்சான் வேலை இல்லையா, சும்மா ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். அவர் ஃப்ரீயாக இருக்கப்போ பொழுதுபோக்குறதுக்கான ஒரு கருவி. உங்களை வேலிடேட் பண்ணுற ஆட்களோடு இருங்க. ஏன்னா அவர்கள் ஏற்படுத்த போகிற வைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. சரியான மனிதர்களோடு பிள்ளைகளை சேர விடுங்கள், நீங்களும் சேருங்க. ஒத்த மனதுடையவரோடு தான் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு டீம்ங்கிறது ஒரு குட் காம்பினேஷன். அதில் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் இருப்பார். நீங்கள் எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்தாலும் தவறு சொல்லுகிற துணிச்சலோடு ஒரு நபர் உங்களோடு இருந்தே ஆக வேண்டும். உங்களை எப்போதும் உசுப்பேற்றி கொண்டு நீங்கள் செய்வது தான் சரி என்று சொல்லக்கூடிய ஆட்களோடு தான் பழக வேண்டும் என்று நமக்கு தோன்றினாலும் கூட தவறை தவறென்றும் சரியை சரி என்றும் சொல்லுகிற சரியான நபர் ஒருவர் உங்களோடு இருந்தால் போதுமானது. உங்களை உசுப்பேற்றி விடுகிற ஒருவரும் உங்களுக்கு தேவையில்லை. அவன் தான் நல்ல நண்பனும் கூட. அவர்கள் தரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் பேசுகிற விஷயங்கள் தான் அவங்க மனசில் ஏறப்போம். அவர்கள் இலக்கியம் பேசினால் உங்கள் மண்டையில் இலக்கியம் ஏறும். அரசியல் பேசினால் அரசியல் ஏறும். காசிப் பேசினா காசிப் தான் ஏறும். கண்டதை கடிதத்தை பேசினா அதுதான் மனசில் ஏறும். மைண்டு செட் ஆகுறதுங்கிறது சரியான நபர்களோடு சேர்ப்பதா. உங்களுக்கு சம்மந்தப்பட்டவர்களே சில பேர் இருக்கலாம். ஒரு கேரக்டர் இருப்பார், அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். உங்கள் குடும்பத்தில் கூட இப்படி ஒருத்தர் இருப்பார், உங்கள் நண்பரில் கூட ஒருத்தர் இருப்பார். அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க, நீங்கள் போய் கவனிங்க. ஒருவேளை நீங்களே கூட அதுவாக இருக்கலாம். அவர் உங்களோட பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட உரையாட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் அவர் உங்களோடு இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்கெல்லாம் தான் எனர்ஜி கிவர்ஸ்னு பேர், நமக்கு சக்தியை தரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்களிடம் நீங்கள் பணிந்து போவதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே நீங்கள் நன்றாக இருக்க முடியும். மாறாக எப்பொழுதும் தவறான விஷயங்களை பேசி உங்கள் மூளையை குழப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய ப்ராசஸிங் லிமிட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருங்க. அவங்களால் எந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை, அவர்களை வந்து நீங்கள் வெளியே வருவது தான் புத்திசாலித்தனம். செட் அ ப்ராப்பர் பியர் குரூப். உங்களை சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய, உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய க்ரௌடோட மட்டும் தான் நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. போர் அடித்தாலும் அவர் பேசுகிற விஷயத்தில் அற்புதமான விஷயங்கள் இருக்குன்னா அவரோடு பேச பழகுங்க. அதுதான் அறிவு. எது புரியுதோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவு இல்லை. எது புரியலையோ அதை நோக்கி நகர்வது தான் அறிவு. புரிந்ததை ஏற்றுக்கொள்வது அறிவு இல்லை. தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டது செல்வது ஞானம். தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டு செல்வது ஞானம். தெரிந்ததே இதுவென்று தெரியாமல் இருக்கிற போது தெரிந்ததிலிருந்து தெரியாதை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு ஈரோடு தமிழன்பன் சொல்வார். தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டு செல்வதுதான் ஞானம். தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு நான் அறிவாளி நீ அறிவாளி மாற்றி மாற்றி ஒருத்தனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன புண்ணியம் இருக்குது? கோ டு த பிளேசஸ். உங்களை விட உயர்வான தகுதி கொண்டவர்களோடு பழகுங்கள். உயர்வான தகுதினா கல்வியில், எம்பத்தியில், குணத்தில், பண்பில் அவர்களோடு பழகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்கள் ஆட்டத்தில் உங்களை சேர்த்துக்கலாம், கூட போய் நில்லுங்க. கூட இருந்த கோவாலு மாதிரி கூட இருங்க, கூட இருந்த குமார் மாதிரி கூட இருங்க. ஒரு நாள் நீங்களே குமார் ஆயிடுவீங்க. கூட இருந்த குமாராக இருந்தவங்களாம் குமார் ஆயிடுவாங்க இல்லையா? அவங்க உங்கள் ப்ராசஸையும் தாட்ஸையும் மாற்றுவாங்க. ஒரு விஷயத்தை இத்தனை கோணத்தில் சிந்திக்க முடியும் என்ற தகவல்களை அவர்களிடம் தான் நீங்கள் பெற முடியும். அவர்களோடு நீங்கள் பழகுவது, அப்படிப்பட்ட நபர்களோடு நட்பு பாராட்டுவது, உங்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறது, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கிறது 4 புத்தகம் படித்ததுக்கு சமமான ஒரு விஷயம். காலை எழுந்தவுடன் அவர் உங்களோட தொலைபேசியில் பேசுகிற போது நேற்று ஒரு புத்தகம் படித்தேன், அந்த புத்தகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருந்தது என்று பேச ஆரம்பிப்பார். இன்னொரு நண்பர் உனக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு காலையிலே நம்ம தலையில் குப்பை எள்ளி ஒருத்தர் போடுவார். உங்களுக்கு குப்பை தொட்டி குப்பரை கவுத்து வைங்கள், அதில் ஏற்கனவே 1000 குப்பை இருக்குது. ஊராம்ட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் குப்பையில் இடம் இல்லை, என் பிரச்சனையாக அவ்வளவு இருக்குது. நல்ல விஷயங்களை சேகரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனிதர்களோடு எப்போது நாம் பழக ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக மாறிடும். When you are with the right people, you will be in the right spot. If you are the wrong people, you will lead to the wrong place. That's it. Be with the right people, go with right people, lead with right people. The next important thing, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைக்காதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. Especially after the social media era, we just wanted to impress people. We don't want to live on our own. நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவதை விட அடுத்தவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் பெரிய பேர்னு. ஊர் மெச்ச வாழணும்லாம் நினைக்காத, நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு பெரியவங்களாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க. இப்போ எல்லாரும் சொல்ல வேண்டியது, அதை சொல்ல வேண்டிய இடத்துல கூடிய பெரியவங்களே அந்த இடத்துல இருக்காங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒன்று உங்களால் செய்யவே முடியாது. இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்காக வந்தது தான். யாரையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என் வாழ்க்கையை நான் அடமான வைக்க முடியாது. கடைசியில் நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? உன்னை தோக்கடிச்சிட்டேன் பாரு, நீங்கள் ஒரு டைலாக் பேச முடியும். இல்லை மிஞ்சி போனால் சரிப்பா போப்பான்னு தாள் சொல்ல போகிறார். இதுக்கு எதுக்கு வேண்டாம் இருப்பா பிள்ளைய பேர் காண்டாமிருக்கன்னு பேர் வச்ச கதையாக 10 வருஷம் அந்த ஆள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கணும். அதுவும் பிடிச்சவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது கூட நம்ம கவலைப்படுறது கிடையாது. பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அவளை ட்ரை பண்ணும். நம்ம குடும்பத்தில் ஒரு சித்தப்பாவோ மாமாவோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ பணக்காரோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாரு, அந்த ஆள் இம்ப்ரெஸ் பண்ணி அசத்தி காட்டுறான் பாருன்னு. இதான் அவங்க வாழ்க்கையுடைய நோக்கம்.
அப்படியா தம்பி, வெரி குட் இருந்தாலும் போயிட்டே இருப்பான். எதுக்காக நம்ம திட்டம்னே தெரியாம இருந்தாலும் போயிட்டு இருப்பாரு. இதுக்காக நீங்க ஏன் போராடிட்டு இருக்கீங்க? When you try to impress someone else that you will not live your own life and it is not at all necessary. இந்த பேச்சை கூட நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பேசலாம் ட்ரை பண்ணவே இல்லை. என் மனசில் பட்டது உங்கள்கிட்ட பேசணும், அவ்வளோ மட்டும்தான். இம்ப்ரெஸ் ஆனால் ஆயிக்கங்க, ஆவாட்டி போங்க, அது பிரச்சனை கிடையாது. The purpose will not get solved when you are trying to impress people. அது ஒரு காலகட்டம். இம்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். ஆஹா என்னடா கலகிட்டேன். இந்த பேச்சு முடிஞ்சு நான் காரில் போகிறப்ப என் மனைவி கிட்ட ஃபோனை போட்டு நல்லா பேசிட்டேன் நான் சொல்லிட்டேனா, இந்த பேச்சு நல்ல பேச்சு, அவ்வளவுதான். வேற வேலிடேஷன் எனக்கு வேண்டியது கிடையாது. என் மனசுக்கு அது தெரியும். ஓ நல்லா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. வந்தவொடனே மகேஷ்ட கேட்டேன், என்ன மாதிரிடா, எப்படிடா க்ரௌட்னு. அண்ணே என்ன நல்ல விஷயம் பேசினாலும் கேட்பாங்கண்ணே, அருமையாக உட்காந்து கேட்குறாங்க. நான் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணிப்போம், எப்படியான ஆட்கள் என்னமான விஷயங்கள் விரும்புகிறாங்க, இதெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பேச்சை நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் விளங்கிட்டு போயிடும். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னால் கைத்தட்டுவீங்களோ அதை மட்டும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களை கைத்தட்ட வைக்கிறது எனக்கு வேலை இல்லை. நீங்கள் கைத்தட்டாட்டி உள் மனசுக்குள்ள என்ன திட்டினாலும் உங்கள்கிட்ட உண்மையை சொல்றது மட்டும்தான் வேலை. இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம். இந்த இடத்தில் நின்று கொண்டு உங்கள் கைத்தட்டலை பெறுவதை விட நீங்கள் கொடுத்த இடத்திற்கு விசுவாசமாக நிற்க வேண்டும். அப்படிதான் நம்ம பேச்சு கொஞ்சம் அப்படிதான் கேட்கும்போது சில நேரத்தில் எரிச்சல்லாம் வரும். ஏன் அப்படி திட்டா நம்மள அப்படிலாம் தோணும். அப்போ தப்பாக தோணும். வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாத்தான் சொன்னான்னு தோணும். அப்போ தோணுனா போதும், இப்போ தோணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள்லாம் சொல்றதுனால எனக்கு பின்னால் ஒளிவட்டம் இருக்கு, நான் பெரிய அறிவாளி அப்படிலாம் இல்லை. இந்த தவறுகள் எல்லாத்தையும் முன்னாலே செஞ்ச அனுபவசாலின்னு வேணா நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? நிறைய விஷயங்களை சொல்லுவதற்கான விஷயங்கள் தகவல்களை தெரிந்து கொண்டு மட்டும் இல்லை, நான் செஞ்சது நீ செய்யாது அப்படிங்கிற இடத்துல தான். So that be with right people, go with right people, lead with right people. And next one is don't try to impress anyone else. Life is for you. The very purpose of life is living. வாழ்வதின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன உண்டோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்வின் அர்த்தமே ஒழிய யாரோ ஒருவர் உங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும், பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைப்பது அபத்தத்தின் உச்சம். அது உங்களையும் தொந்தரவு பண்ணும், உங்கள் குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணும். கடைசி வரைக்கும் யாருமே நிம்மதியாக இல்லாமல் கடைசியில் கையில் ஒரு பட்டம் இருக்கு, நான் இதை செஞ்சேன் போனேன் வந்தேன், அவ்வளோ மட்டும்தான் இருக்கு. அடுத்தது, உங்கள் சொந்த எண்ணங்களைப் போல உங்களை யாராலும் தொந்தரவு செய்ய முடியாது. பி கிளியர் அபவுட் யுவர் தாட்ஸ். இந்த அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் நம்ம வருத்தப்படுறதை விட நம்ம எண்ணங்கள் நம்மளை துன்புறுத்துறது இருக்குல்ல, அதை விட காம்ப்ளிகேட்டட் உலகத்தில் கிடையாது. ஏன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு நமக்கு சில பேர் மேலே கோவம்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் நம்மளை போட்டு வதைக்கிற வதை இருக்குல்ல, அதான் முக்கியம். அது உங்களை பயமுறுத்தும், கவலைப்பட வைக்கும். இப்போலாம் இந்த சோஷியல் மீடியாலாம் சில நேரத்தில் பார்த்துருக்கேன், செம்ம ஃபன்னாக அதை போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நானே ஓவராக யோசி, நானே என்னை போட்டு வருத்திப்பேன். அந்த வேலை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ஓவர் திங்கிங்லாம் நிறுத்துங்க. உலகம் ஒன்றும் தலையில் குப்பரை போட்டலாம் யாரையெல்லாம் புரட்டிடாது. அவ்வளோ மோசமாலாம் யாருக்கு எதுவும் நடந்துடாது. வாழ்க்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நெகட்டிவான சிந்தனைகள் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாமல் கவலைப்படுவது நிறுத்திவிட்டு வந்தால் கவலை வந்தால் சரி செய்வது எப்படி என்று யோசியுங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கல். சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் நினச்சா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், கவலையாக தான் இருக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையாக தான் இருப்போம். ஏன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம்னா என்னென்னா உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லை. அதனால தான் சொன்னேன், வாட் யூ கன்சியூம் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மைண்டு ஒன்று ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் தந்துக்கிட்டே இருக்குது. அதனால சொல்கிறேன், வாட் யூ கன்சியூம் இஸ் இம்பார்ட்டன்ட். வயிற்றுக்கு ஒரு உணவை சாப்பிடுகிற போது ஒரு சின்ன கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்குது. நைட்டு அதிகமான எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது, காலைல நெஞ்சு கரிச்சல் வரும், ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட வயது பிறகு நைட்டு கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாது, காலையில் பாத்ரூம் போகிறப்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கா? ரோட்டில் போகிறப்ப ஒரு சின்னதாக கான்ஷியஸ்னஸ் இருக்கா? நடு ரோட்டில் போகக்கூடாதுப்பா, ஆப்போசிட்டில் போகக்கூடாதுப்பா, ஒன் வேலை போகக்கூடாதுப்பா, ஹெல்மெட் போட்டுட்டு போன ஒரு கான்ஷியஸ் இருக்கா? ஆனால் நீங்கள் பார்க்கிற, கேட்கிற, படிக்கிற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு என்ன கான்ஷியஸ் இருக்குது? எனக்கு என்ன கான்ஷியஸ்னஸ் இருக்குது? சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி ஓட்டுறோம், அப்படி போகுது, எதோ போகுது, ஒரு டான்ஸு போகுது, ஒருத்தன் மாடியிலேருந்து குதிக்கிறான், ஒருத்தன் கத்தியை விட்டு கொள்றான், ஒரு காக்கா வந்து உட்காந்துருக்குது, ஒருத்தன் சும்மாவே செத்த நேரம் உட்காந்துருக்கான். பிரெயின் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஏன்னா பிரெயின் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பார்க்குற எல்லாமே ஏதோ தேவை நிமித்தம் அதை பார்க்கிறீர்கள்னு கொச்ச 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 கொச்சன்னு உள்ள அப்படி இடியாப்ப மாதிரி இருக்கும் மண்டை. யோசிச்சு பாருங்க, ஒரு கிளாரிட்டியோடு இருக்கக்கூடிய தாட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்குது, எதுக்குமே அர்த்தம் இல்லை. ப்ராசஸே பண்ண முடியாது, சம்மந்தம் இல்லாத கண்டென்ட், அர்த்தமே இல்லாமல் இருக்கும். எல்லாம் மண்டையில் போய் உட்காரும். நம்ம நினச்சிட்டு சும்மா டைம் பாஸுக்கு பார்த்துட்டு கூட கிடையாது. அது உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. நீங்கள் பார்க்கக்கூடிய, கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சும்மா ஜாலியாக சாப்பிட்டேன் சாப்பிட முடியாதுல்ல, வயிறு கோளாறு பண்ணிடும்ல. அப்போ சும்மா ஜாலியாக பார்க்குறேன்னு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க, சம்மந்தம் இல்லாத விஷயத்தை படிச்சிங்க, சம்மந்தம் இல்லாத விஷயத்தை கேட்டீங்க, சம்மந்தம் இல்லாத ஆளுங்க சொல்கிறதெல்லாம் உள்ளே வாங்கிட்டீங்கன்னா மண்டை அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். When it was busy with processing unnecessary things, how that your brain will process the necessary things. சரியான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும்? ஒரு கம்ப்யூட்டரில் 500 GB இருக்குது அப்படின்னா சீகோலனுக்குன்னு இவ்வளோ ஜிபி ஒதுக்குறானுங்க. கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த விட்டு வைக்கிறோம்ல, அப்போ தான் கம்ப்யூட்டர் வேகமாக வேலை பார்க்கும். மண்டை முழுக்க தகவலாக இருக்குது, அது என்னன்னே மண்டைக்கே தெரியலைன்னா அது தேவையான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும்?
ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்கள் சொந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனதுக்குள் அனுப்பக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் மிக சரியானதாக இருக்க வேண்டும். அதில் கவனமாக இருங்க. அதான் சொல்லுவாங்க, தேவையில்லாத பார்க்காத, கண்டதை பார்க்காத, கேட்காதெல்லாம் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, அவை உங்கள் எண்ணங்களின் தாட் ப்ராசஸை மாற்றும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாமல் போகும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாதப்போ குழப்பம் வரப்போ என்னமோ போல இருக்கும். என்னமோ போல இருந்தால் என்னதுக்கு இப்படி இருக்குன்னு தோணும். ஏதாவது நடக்குமோன்னு பயமா இருக்கும். நாளை காலையில் உசோட இருப்போமான்னு இருக்கும். நல்லா இருக்க உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சான்னு தோணுது. எல்லாமே அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸை மூளையில் நீங்கள் லோட் பண்ணுறப்ப அது ப்ராசஸ் பண்ணி டயர்டாக வர்றதுனால இருக்கு. கீப் த பிரெயின் ஓப்பன். சந்தோஷம் வச்சிருங்க. தேவையான இன்புட்டை மட்டும் கொடுங்க. இந்த உலகத்தில் நம்ம தேவையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா தேவையில்லாத விஷயத்த தெரியாமல் வச்சுக்கணும். தப்பு கிடையாது. எதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு? Why do we load it with unnecessary information? Load with the right proper information that will affect your system, that will affect your process, that will affect your thought process. உங்கள் தாட் ப்ராசஸ் அது சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்கள் எண்ண அலைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் சரியான விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்க. வயிற்றுக்கு செல்லும் உணவை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், மூளைக்கும் மனசுக்கும் சொல்லும் செய்திகளை பற்றியும் கான்சியஸ்னஸோடு இருங்க. அடுத்து, உங்களை பற்றி அதிகம் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். இது எதன் குறின்னு அப்படி யாராவது இருக்கீங்கன்னா, நமக்கே தெரியும் என்ன நம்மளை பற்றி கொஞ்சம் ஓவராக தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கமே இப்போ அப்படின்னு சொல்லணும். அல்லது மனைவி சொல்லுவாங்க, அல்லது கணவரே கூட சொல்லுவார், பிள்ளைகளே சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் ஏப்பா உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்பாக்களுக்கு என்னன்னா, பிள்ளைகளுக்கு நான் வளர்ந்து வந்த விதத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் தன்னை பற்றியே பெருமையாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. காலையில் பார்க்கில் போனோம்னா ஒரு 5 அங்கிள் சேர்ந்து வாக் பண்ணிட்டு இருப்பாங்க 45 வயசில். இவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார், அவர் அவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார், அப்புறம் அவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஆப்போசிட்டாக இவரை புகழ்வார், இவர் அவரை புகழ்வார். எப்போது நீங்கள் உங்களை பற்றி அதிகம் பேசி உங்களை பற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். when you feel insecure, you people talk more about you. உங்களை பற்றி அதிகமாக எப்போ பேச ஆரம்பிங்க, நான் என்ன செஞ்சது தெரியுமா, எனக்கு என்ன திறமை தெரியுமா, எவ்வளோ புத்தால் தெரியுமா, எப்போ பேசுவீங்கன்னா நீங்கள் இன்செக்யூரிட்டியோட இருக்கப்போ தான். நீங்கள் யாராவது பார்த்துறீங்களா, மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தன்னை பற்றி தன்னுடைய படைப்பு பேசும், தன்னை பற்றி தன்னுடைய கண்டுபிடிப்பு பேசும் என்று அவர்களுக்கு தெரியும். எந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சராவது நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்க அங்கே வந்து நின்னா கிரவுண்டில் நிற்கலாம் தெரிச்சு ஓடுவான்ல, அதில் தெரியும் அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சராக இல்லையாது. அவங்க சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, நான் ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க மாறா நான் அன்பான டீச்சரு, பசங்க தான் என்ன ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறாங்க அப்படிமாங்க. அது உங்கள் கேரக்டர்லையும் உங்கள் குணத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெளிப்படும். ஸோ கவனமாக இருங்கள். உங்களை பற்றி நீங்கள் புகழ்ச்சி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருப்பதாக அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்தவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போயிடும். எதன் மீதும் ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும். இந்த புத்தகத்தில் என்ன பெருசா இருக்கியா, எனக்கு தெரியாதா, இவன் என்னையா பெருசா பேசுறேன், இது என்ன பெரிய விஷயம், இது என்ன, அதெல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிற போது இந்த உலகத்தில் நம்மை தாண்டிய பல விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இதை பார்க்குற பசங்களும் அது மாதிரி ஆவாங்க. அதுதான் எனக்கு பயம். நீங்கள் 50 வயசுக்கு மேலே பெருமை பேசிட்டு போகிறதுனால பெருசாக நட்டம் வந்துட போகிறதா இல்லை. உங்களுக்கு ஓரளவு பாதிப்பு இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு பாதிப்பு இருக்கலாம். ஆனால் தன்னை பற்றியே பெருமை பேசக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளும் சிறு வயதிலே அந்த பழக்கத்திற்கு ஆளானார்கள் என்றால் அடுத்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான நெருக்கடிகள் ஏற்படும். டோன்ட் டாக் அபவுட் டூ மச். உங்களை பற்றி அதிகம் பேசாதீர்கள், உங்கள் செயல் பேசட்டும். நீங்கள் அமைதியாக இருந்து கேட்க கேட்க கேட்கத்தான் உங்கள் செயலில் வேகம் பிறக்கும். இல்லை என்றால் உங்களுடைய தற்பெருமையில் மட்டும்தான் வேகம் பிறக்கும். அடுத்தது, நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறது கவனமாக. ஏற்கனவே சொல்றேன். 9வது பாயிண்ட், யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒதுக்காதீங்க. இப்போ எல்லாமே கிரிஞ்சாயிடுச்சு. நல்லா இருக்கியான்னு கேட்கறது கூட கிரிஞ்சு. ஏன் நீ நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருப்பானா? தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பா, ஏன் நான் போனால் தான் தாலி கட்டுவாங்களா? என்னடா இந்த படத்தை பார்த்தலாம் அழுகிறீங்க, என்னடா இதுக்கெல்லாம் அழுகிறீங்க, எல்லாம் கிரிஞ்சு. ஆக்சுவலாக இது ஒரு மன நெருக்கடி. ஏன்னா உங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ஜென்ரேஷன். ஒரு அழுகை எதிர்கொள்ள தெரியவில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்படின்னா 7வது படிக்கிற மகள் போய் அம்மாவை வந்து சமாதானப்படுத்திடுவா சின்ன வயசுல. நீங்களே இதில் ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்வதுன்னு பிள்ளைக்கு தெரியாமல் தடுமாறும். இல்லாட்டி அப்பாட்ட சண்டைக்கு போகிறான், அவ்வளோதான் முடியுது. உணர்வுகளை கையாளுவது எப்படி என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கிரிஞ்சு என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா உணர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த சின்ன தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் சொல்லி கொடுத்ததுனால இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல. வீட்டுக்கு வந்து ஒருத்தரை வாங்கன்னு சொன்னால் அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாருங்கிற இமோஷன் தெரிஞ்சா தானே வாங்கன்னு சொல்லணும்னு தோணும். அவர் தான் வந்துட்டார், அப்புறம் நான் வான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு வீட்டில் சொல்கிறப்ப நான் ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறவரிடம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்டது தான் தெரியும். நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு நம்பிக்கை. நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை. அதெல்லாத்தையும் நீங்கள் சிஸ்டமைஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு முறை. எல்லாத்தையும் முறையாக்குனா எல்லாம் கிரிஞ்சாயிரு. கல்யாணத்துக்கு போகிறது ஒரு முறை, அப்போ அது கிரிஞ்சு தான். வாழ்த்து சொல்கிறது ஒரு முறை, கிரிஞ்சு தான்.
பசங்களுக்கு இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால தான் உரையாடல்கள் குறையுது. சொந்தக்காரங்க வந்தால் 2 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேங்கிறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா உரையாட முடியல, ஒரு உரையாடலை தொடக்குவது எப்படின்னு தெரியல, உறவாடுவது எப்படி என்று தெரியல. இப்படிலாம் போனால் பிள்ளைகள் நாளைக்கு தனித்தனி தீவுகளாக மாறுவார்கள். டோன்ட் கன்சிடர் எவ்ரிதிங் அஸ் கிரிஞ்ச். எல்லாத்தையும் கிரிஞ்சாக்காதீங்க. இமோஷன்ஸ் மேட்டர்ஸ், எம்பத்தி மேட்டர்ஸ். 19 வருஷமாக அநியாயம் நடக்குது, 19 வருஷமாக நடக்குது. இதோடைய மையம் இமோஷன் தான். இமோஷன் தான். இறந்து போன மாமியாருக்காக தன் கொழுந்தனை ஆளாக்கி காட்ட வேண்டும். எங்கிருந்தோ என் மாமியார் பேசுவான்னு வேற வீட்டில இருந்து வந்த பொண்ணு சொல்றாள்ல, அந்த இமோஷன் தான் அந்த ஒத்த ஷோ அன்னைக்கு தாங்கி பிடிச்சிச்சு. ஒரு பஸ் பின்னாலே ஓடி போய் தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறின ஒரு பொண்ணு, அந்த கண்டக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த ஷோல வந்து சொன்னுச்சு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு வருத்தம், அவங்கள பண்ணிருக்க கூடாதுன்னு. ஏன்? அவங்க வீட்டில் என்ன மாதிரி படிக்கிற ஒரு புள்ள இருக்குமே சார், பாவோன்னுச்சு. தனக்கு நேர்ந்த சிக்கல் எதிரிக்கும் நேரக்கூடாது என்ற ஒரு இமோஷன் தான் அதை தூக்கி நிறுத்து. இதெல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஆக்கிட்டீங்கன்னா பூரா பேரு கிரிஞ்சாயிருவீங்க. ஒரு நாள் நீ நான் சொன்னேன், ஐ அஃபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். அந்த இமோஷன்ஸை சொல்லுங்க. பிள்ளைங்கள்ட்ட இமோஷனாக பேசுறதே குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்களோட உணர்வு வயப்பட்டு பேசுங்க. உங்கள் இமோஷன் வழியாக நீங்கள் அவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. அதனால தான் கிரிஞ்சின்னு கடுப்பாக வரானோ. இமோஷன்ஸ் வழியாக கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அதிகாரம் அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழியாக அதிகாரம் செய்யாது. அழுது சாதிக்க முயற்சி பண்ணுகிற போது அழுதா கிரிஞ்சுடுவான். சிரிச்சு நீங்க நலம் விசாரித்து காரியம் சாதிக்க முயற்சி அதை கிரிஞ்சுடுவான். அந்த ஜென்ரேஷன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். ஆனால் அவங்களுக்கு எம்பத்தி இமோஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கட்டாயம் அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதில் கவனமாக இருங்க. 10வது ரொம்ப முக்கியமானது, இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான், இருக்குதுங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. தேவைன்னா செலவு செய்யுங்க, அவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க. ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. சேமிப்புன்ற மிக முக்கியமான பழக்கம் இருக்குது. ஃபோன்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, யாருனே தெரியல. டெய்லி 2 ஃபோன் வருது, கடை வேணுமா கடை வேணுமா கடை வேணுமா கடை வேணுமான்னு. ஒரு காலத்தில் கடை வாங்குறது தான் கஷ்டம், இன்னைக்கு ஈஸியே கடை வாங்குறது தான். ஏன்னா கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள், இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். சிவா, ஓகே. So this is the last important point I just wanted to share you people. First end போமா. Point number 1. Confidence comes from preparation. உங்கள் தயாரிப்பில் இருந்தால் உங்களுக்கான நம்பிக்கை பிறக்கிறது. பிள்ளைகளை வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக தயாரிக்க செய்யுங்கள். 2வது, கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்லை, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வதற்கான அறிவையும் பக்குவத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 3வது, இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள், சிறுத்தையை போல இருக்காதீர்கள். 4வது, உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள், ஆழ்மனதின் குரல் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும். 5வது, நீங்கள் யாரோட நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம், உங்கள் பேர் குரூப் தான் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். 6வது, யாரையோ இம்ப்ரெஸ் செய்வதற்காக முயற்சி பண்ணாதீர்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள். 7வது, உங்கள் சொந்த எண்ணங்கள் தான் உங்களை தொந்தரவு பண்ணும், அதை சரியான ப்ராசஸ் பண்ணி தேவையான விஷயத்தை மட்டும் மூளைக்கு மனசுக்கு அனுப்புங்க. 8வது, உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், காரணம் அது நீங்கள் நம்பிக்கையின்மையோடு இருக்கிறீர்கள் என்பதற்கான குறியீடு. அடுத்தது, எல்லாவற்றையும் கிரிஞ்ச் என்று நினைக்காதீர்கள், இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 10வது, கடைசியாக நான் சொன்னது, இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். சந்திர காற்றினம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.